ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிசிங்கர் திருவடிகளே சரணம் சார். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்களிலே 19வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய திருத்தலம் திருநாகை பேரிலேயே இருக்கிறது. நாகப்பட்டினம் இந்த திவ்ய தேசம் சௌந்தரராஜனாக அற்புதமாக திருக்காட்சி தரக்கூடிய இந்த திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வாரால் பாசுரங்களால் பாடப்பட்டு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள் ஏற்கப்பட்ட திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்திற்கு பெயரை கேட்கும் பொழுதே நாம் உணர்ந்து கொள்ளலாம். நாகப்பட்டினம், நாகை என்றாலே நாகர்கள் பூஜித்த திருத்தலம். நாகர்களின் தலைவன் ஆதிசேஷன், 1000 தலை கொண்டவன், கத்ருவின் குழந்தையாக பிறந்தவன் கஷ்யபகுமாரன். அந்த ஆதிசேஷனுக்கு பெருமாளுக்கு கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம். அவர் இந்த திருத்தலத்திற்கு வந்து பெருமாளை நோக்கி கடுமையான தவத்தினை மேற்கொள்கிறார். அப்படிப்பட்ட தவம் பெருமாளுடைய மனதை உச்சி குளிரச் செய்து நாகர்களுக்கு தலைவனாக, நாகர்களுக்கு அரசனாக விளங்கிய, நாகராஜனாக விளங்கிய ஆதிசேஷனுக்கு தன் அருளை சொரிந்து திருப்படுக்கையாக ஏற்றுக்கொள்கிறார். அவரை சேஷ சயனத்திலே பெருமாள் ஏற்றுக்கொண்டு சேவை சாதித்த திருத்தலமாக இந்த திருத்தலம் பேசப்படுகிறது. திரு நாகப்பட்டினம் என்று சொல்லும் பொழுதே மற்றொரு ரீதியில் சொல்லும் பொழுது சோழர்களுக்கும், அதாவது சோழ அரசர்களுக்கும் முந்திய அரசர்களாக விளங்கிய நாகர்கள் என்ற இனத்தவர்கள் பூஜித்த பெருமாள், அவர்கள் தொழுத மூர்த்தியாக இந்த பெருமாள் பேசப்படுகிறார். அதுவும் விசேஷமாக 2 அரசர்கள் இந்த பெருமாளை பிரார்த்தனை செய்து கைகூப்பி நிலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் பல பாவங்களை செய்துவிட்டு பரிகாரத்திற்காக இங்கே வந்த பொழுது ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட சார புஷ்கரணியிலே நீராடிவிட்டு பெருமாளை பிரார்த்தனை செய்த பொழுது பெருமாள் அவர்களுக்கு அருளை சொரிந்தார் என்றும் அதன் மூலமாக அவர்கள் நற்பதவி பெற்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு தவறு செய்து இதற்குமே நான் எக்காலத்திலும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி ஏற்கும் பொழுது நமக்கு அந்த பகவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை வாழ்விலே நிகழ்த்தி காண்பிக்கிறான். ஒரு முறை தவறு செய்துவிட்டு இனி அந்த தவறை காலம் முழுவதும் நாம் செய்ய மாட்டோம் என்று உறுதியேற்று அவ்வழியே நடக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை பெருமாள் காப்பாற்றி அருளுகிறார். அதிலே முதன்மையான பெருமாளாக சௌந்தரராஜ பெருமாள் இந்த திருத்தலத்திலே விளங்குகிறார். மேலும் விசேஷமாக சொல்லும் பொழுது அழகிலே பேரழகனாக விளங்கக்கூடியவர் இந்த சௌந்தரராஜ பெருமாள். பொதுவாகவே புருஷேஷு விஷ்ணு என்ற சொலவடை புருஷர்களிலே அழகானவன், அதாவது இந்த உலகத்திலே பிறந்த ஆண்களாக இருந்தாலும் அவர்களையும் பெண்களாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே புருஷன் என்றால் அவன் ஒருவனே, அவன் ஸ்ரீமன் நாராயணனே. அந்த அழகு மிகுந்த பேரருளாளனாக, சௌந்தரராஜனாக, சுந்தர வடிவினாக காட்சி தருகிறான் இந்த தலத்திலே. சௌந்தரிய நாயகியாக மகாலட்சுமி தாயார் சேவை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலமாக திரு நாகை திகழ்கிறது. திருமங்கை ஆழ்வார் தன் பாடல்களால் மங்களாசாசனம் செய்து தொழுதேற்றிய திருத்தலம். இந்த நாகப்பட்டினம் திருத்தலத்திற்கு அணியாக, அடையாளமாகவே இந்த திருத்தலம் விளங்குகிறது. இந்த பெருமாளை சேவித்தால் கிடைத்தற்கரிய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் பொதுவாக தங்களை அழகுபடுத்திக் கொள்பவர்கள், முக்கியமாக திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், கலைத்துறையில் விளங்குபவர்கள் எல்லோருமே பிரகாசிக்க வேண்டும் என்றால் இந்த சௌந்தரராஜ பெருமாளை துதிக்க வேண்டும். உதாரணமாக திரைப்படத்திலே ஒரு நடிகராகவோ ஒரு ஏதேனும் ஒரு பாத்திரம் ஏற்று நடிக்க வேண்டும் என்று விருப்பப்படுபவராகவோ, திரைத்துறையிலே பணியாற்ற வேண்டும் என்று கருதுபவரோ, கலைத்துறை என்று சொல்லக்கூடிய சின்னத்திரையிலே விழற வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருப்பினும் இந்த சௌந்தரராஜ பெருமாளை வந்து துதித்து சென்றால் அவர்கள் அந்த துறையிலே மிளர்வார்கள்,
பிரகாசிப்பார்கள் என்றே சொல்லப்பட்டுள்ளது. மிக மிக அற்புதமான திருமேனியை கொண்டவன் பகவான். இந்த சௌந்தரராஜ பெருமாளை கண்ட கண்கள் மற்ற எதையுமே காண முடியாது. அவன் திருவடி முதல் திருமுடி வரை அழகின் மொத்த வடிவமாகவே இந்த எம்பெருமான் காட்சி தருவான். அதனால்தான் ஆழ்வார்கள், குறிப்பாக திருமங்கை ஆழ்வார், இந்த பெருமாளை குறித்து தீர்ந்தமிழ் பாசுரங்களை அருளுகிறார். பகவான் தசாவதாரங்களை எடுத்தான். அதிலே அற்புதம் அற்புதம் என்று கிருஷ்ணாவதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருஷ்ணன் தான் சௌந்தரராஜனாக வந்திருக்கிறானோ என்று நினைக்கத்தக்க வகையிலே கிடந்தான், இருந்தான், நின்றான் என்று சொல்வார்களே, அத்தகைய நிலையும் பகவான் இங்கே காட்சி தருகிறார். முக்கியமாக இந்த தலத்திலே 8 கரங்களோடு அஷ்டபுஜ நரசிம்மராக எம்பெருமான் காட்சி தருகிறார். இந்த எம்பெருமான் ஒரு கரத்தால் பிரகல்லாதனை அரவணைத்தும், மற்றொரு கரத்தால் ஆசீர்வதிப்பதைப் போலவும், மற்ற 6 கரங்களையும் கொண்டு காட்சி தரக்கூடிய திவ்யமயமான கேத்திரம் இந்த கேத்திரம். இந்த நரசிம்ம பெருமாளை பார்த்தாலே கட்டங்கள் பறந்தோடி விடும். முக்கியமாக சிலர் செல்வம் கிடைக்க வேண்டும் என்று ஹோமங்களை செய்வார்கள், லட்சுமி ஹோமத்தை செய்வார்கள், ஸ்ரீசூக்த ஹோமம் செய்வார்கள், எதிரிகள் விரட்டப்பட வேண்டும் என்று சுதர்சன ஹோமத்தை செய்வார்கள். இப்படி பல ஹோமங்கள் இருக்கின்றன, பல வழிபாடுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஹோமங்களை செய்தால் கூட பெருமாள் மனம் இறங்குமா என்றால், நமது ஊழ்வினை பயன் விதிமகளுடைய கருத்திற்கேற்பதான் நமது வாழ்வு ஒவ்வொரு கட்டத்திலும் மாறி மாறி செல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பிரம்மா எழுதிய எழுத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சௌந்தரராஜ பெருமாளுக்கு உண்டு. பெரியோர்கள் எல்லாம் சௌந்தரராஜனை கொண்டாடி தீர்த்திருக்கிறார். எனவே இங்கு வரக்கூடிய பெருமக்கள் குறைகளை சொன்னால் குறையின்றி இருப்பார்கள். இந்த எம்பெருமானிடத்திலே குறை சொல்லி பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் இல்லத்திற்கு சென்று விட்டோமே ஆனால், மறுமுறை இந்த பெருமாளை பார்க்கும் பொழுது, மறுமுறை இந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது குறை என்பதே அவர்களது வாழ்வில் இருக்காது. மனம் குளிர்ந்து, முகம் மலர்ந்து, நிறைவாக இந்த பெருமாள் நமக்கு சுகத்தையும் சௌபாகியத்தையும் தருவான் என்று இந்த தலத்தினுடைய மகாத்மியங்கள் சொல்லுகிறது. இந்த ஆலயத்தினுடைய கட்டமைப்பு, கோவிலினுடைய வடிவமைப்பு, சிருங்கார விக்கிரகங்களுடைய அணிவகுப்பு, இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கோவிலுடைய மண்ணும் அழகு, சிற்பங்களும் அழகு, திருவிழாக்களும் அழகு, தாயாரும் பெருமாளும் அழகு, இதை பாடிய ஆழ்வாரது பாசுரங்களும் அழகு என்று அழகின் மொத்த வடிவமாகவே இந்த பெருமாளும் ஆலயங்களும் இந்த ஆலயத்தினுடைய மகத்துவங்களும் திகழ்கின்றன. எனவே ஒருவருடைய வாழ்க்கை அழகாக மாற வேண்டும். சில குழந்தைகள் எழுதுவார்கள், அந்த எழுத்தெல்லாம் சற்று கோணலாக இருக்கும், அந்த எழுத்தினுடைய அழகு உருப்பெறாமல் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட பகவான் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறார். சௌந்தரராஜ பெருமாளை வணங்கினால் எழுத்து சரியில்லாத இருப்பவர்கள் கூட தங்கள் கையெழுத்தை மாற்றிக்கொள்ளலாம். கையெழுத்து சரியில்லை என்றால் தலையெழுத்து நன்றாக இருக்கும் என்பார். அது உண்மை என்று சொன்னாலும் கூட தேர்வுகளிலே நமது தேர்வு முறை, அதாவது நாம் எப்படி வழங்குகிறோமோ, எப்படி எழுத்தால் எழுதுகிறோமோ, அதை எப்படி நாம் அறியப்படுத்துகிறோமோ, அதை வைத்துத்தான் நமக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். வாழ்க்கை என்ற தேர்வை எழுதுவதற்கு, வாழ்க்கை அழகாக உருமாறுவதற்கு, அழகே உருவான இந்த சுந்தரராஜனை, சௌந்தரராஜனை சௌந்தரிய நாயகியோடு கண்டு தரிசித்தால் நம் வாழ்க்கை அழகாகும். வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு நபர்களும் அழகானவர்களாகவே திகழ்வார்கள். அதனால் அழகான வெற்றியையும் வாழ்விலே நாம் பெறுவதற்கான ஒரு அருளை இந்த சௌந்தரிய நாயகி சமேத ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் வழங்குகிறார் என்பதை இந்த தருணத்திலே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். எனவே திரு நாகை சென்று ஆதிசேஷனால் பூஜிக்கப்பட்ட இந்த பெருமாளை காண வேண்டும். முக்கியமாக ஆதிசேஷன் எந்த புஷ்கரணியில் குளித்தாரோ அவர் அமைத்த சார புஷ்கரணியிலே குளித்து இந்த சௌந்தரராஜ பெருமாளை சேவித்தால் சூரிய மண்டலத்தை நாம் அடையலாம். சூரிய தோஷங்களிலிருந்து நமக்கு விமோசனம் கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. சிம்மராசிக்காரர்கள், சூரிய திசை, சூரிய புத்தி நடப்பவர்கள்,
சூரிய நீச்சமாக விளங்கக்கூடிய அன்பர்கள் துளாராசி போன்றவர்கள் எல்லாம் சூரிய நாராயணனுடைய தோஷங்களை நீக்கக்கூடிய இந்த சௌந்தரராஜ பெருமாளை சேவித்து விட்டாலே போதும். அந்த நவக்கிரக நாயகனான சூரியன் எப்படி பிரகாசிக்கிறானோ அப்படிப்பட்ட வாழ்வை, ஊரும் உலகமும் போற்றக்கூடிய வாழ்வை இந்த சௌந்தரராஜ பெருமாள் தருவார் என்பது திண்ணமாகும். எனவே அப்படிப்பட்ட பிரகாசமான வாழ்வை, அழகான வாழ்வை நாம் வாழ்வதற்கும் பெறுவதற்கும் திரு நாகப்பட்டினம் சென்று அந்த எம்பெருமானாக விளங்கும் சௌந்தரராஜ பெருமாளை சரணாகதி செய்து எல்லா நலமும் பெறுவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.